அனைவருக்கும் வணக்கம். இப்ப அட்சய திருதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்பிறை திருதியை திதியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பல மடங்கு பெருகும் அப்படிங்கக்கூடியதுதான் இந்த அட்சய திருதியோட ஒரு சிறப்பு. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது விலை மதிப்பில்லாத ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள் இல்லையா? அப்ப அந்த மதிப்புமிக்க ஒரு பொருளை வாங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில செல்வமும் சந்தோஷமும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கக்கூடியதுக்கு தான் இந்த தங்கமும் வெள்ளியும் நம்ம அட்சய திருதியில வாங்குறோம். சரி, நம்ம அட்சய திருதியில சாதாரண மக்களால இன்னைக்கு விற்கக்கூடிய நிலையில தங்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அப்ப அட்சய திருதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில செல்வாக்கையும் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயல் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த அட்சய திருதி நாள்ல தங்கம் வாங்க முடியாதவங்க சில மங்கள பொருட்களான மஞ்சள், உப்பு, சர்க்கரை, மல்லிகைப்பூ, வெற்றிலை பாக்கு இந்த 5 பொருட்களையும் வாங்கி காலையில, ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 20/4/2026 திங்கட்கிழமை அட்சய தேதி வருது. இந்த அட்சய தேதி திங்கட்கிழமை வர்றதுனால சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள நாள். அதனால காலையில 6 to 7 சந்திர ஓரையில இந்த 5 பொருட்களையும் வாங்கிட்டு நீங்க உங்க வீட்டுல மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா அல்லது மகாலட்சுமியை நினைச்சு நீங்க ஒரு 6 தீபம் போட்டு அந்த பொருட்களை எல்லாம் வைத்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்க அந்த வழிபாடு பண்ணும்போது ஒரு மகாலட்சுமியோட ஒரு 108 அர்ச்சனையோ அல்லது போற்றியோ சொல்லி நீங்க பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில குறைவில்லாத செல்வ செழிப்பு இருக்கும். அப்ப மங்கள பொருட்கள் நம்ம வாங்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம். அப்படி நம்மளுக்கு அன்னத்துக்கு குறைவில்லாத ஒரு பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கும்போது நமக்கு இந்த அட்சய திதி நாள்ல வாங்கும்போது அந்த பொருட்களுடைய அந்த தன்மையானது நம்மளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புனித நீர்ல, அதாவது ஒரு கங்கையிலயோ ஒரு காவேரியிலயோ ஒரு குளத்திலயோ நம்ம போய் நீராடிட்டு வரலாம். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறதும் புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதும் இந்த நாள்ல செய்யும் போது அது பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம். அதாவது இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்க போகுது. ஏன்னா நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு டைம் நம்ம அன்னதானம் செஞ்சாலே பலன் இருக்கு அப்படின்றப்ப இந்த அட்சய திருதி நாள்ல திருதியை என்பது என்ன அப்படின்னா பெருகக்கூடிய நாள் அப்படிங்கிறது. அட்சயம் என்பது எடுக்க எடுக்க வளரக்கூடியது அப்படிங்கிறது அந்த அட்சயத்தினுடைய பொருள். அப்ப இந்த வளரக்கூடிய ஒரு நாள்ல நம்ம ஒரு அன்னதானம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகச்சிறப்பான முறையில ஒரு அற்புதமான வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மளுக்கு நிலைத்து இருக்கும். சரிங்களா? அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தா நீங்க அந்த கவலையை விட்டுட்டு நீங்க அட்சய திருதி நாள்ல அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது இந்த மங்கள பொருட்களான உப்பு, சர்க்கரை, மஞ்சத்தூள், வெத்தலைப்பாக்கு, மல்லிகைப்பூ, அரிசி, பருப்பு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி வைங்க. ஏழை எளியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானமாகட்டும் அல்லது ஆடை தானமாகட்டும் அல்லது சொர்ண தானமாகட்டும் இப்படி ஏதாவது ஒரு தானங்களை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது அட்சய திருதியில இந்த வருஷம் நீங்க செய்யக்கூடியது அடுத்த வருஷம் பல மடங்கா பெருகி வரும். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.